ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகா டூ ஹேண்ட்ஸ். ஸோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட எழுத்து வடிவம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக கிஹோன் ஓன் அப்படின்னு சொல்லப்படுற அடிப்படை சத்தம் 46 அவைகளோட ஹிரகானா எழுத்து வடிவம் வந்து நம்ம முழுமையாக பார்த்து முடிச்சிருக்கோம் கடந்த 11 லெசன்ஸில். ஸோ இந்த லெசன்ஸில் வந்து இந்த 46 எழுத்துக்களையும் வந்து ஒன்று சேர இன்னொரு முறை வந்து நம்ம எழுதி பார்க்க போகிறோம். ஸோ கிஹோன் ஓனை தொடர்ந்து தக்கு ஓன், ஹந்தக்கு ஓன், யோ ஓன், சோ ஓன், சொக்கு ஓன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய சத்தங்கள் வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் வந்து இருக்குது. பட் ஆனால் எழுத்து வடிவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 46 எழுத்துக்கள் தான் அடிப்படை. இதே எழுத்துக்களை தான் வந்து அந்த ஒலி வடிவங்களுக்கும் வந்து உபயோகப்படுத்துவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த லெசன்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இவை எல்லாமே வந்து ஹீரகானாவுக்கு மட்டும். ஸோ கத்தகானாவுக்கு நம்ம ஹீரகானா முழுவதும் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கத்தகானாவை முதலிலிருந்து இந்த 46 அடிப்படை எழுத்து வடிவங்கள்லேருந்து அடுத்தடுத்த எழுத்து வடிவங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த லெசனில் நான் முன்னமே சொன்ன மாதிரி 46 ஹிரகானா எழுத்து வடிவங்களை இன்னொரு முறை நான் எழுதி காட்டுவேன். அது கூடவே ஒரே மாதிரி வரி வடிவம் இருக்கிற ஹிரகானா எழுத்துக்களை பக்கம் பக்கமாக வந்து எழுதி அதை எப்படி வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றதையும் வந்து இந்த லெசனில் தெளிவாக பார்க்கலாம். அண்ட் அது கூடவே நான் ஹிரகானாவோட சத்தம் மற்றும் வந்து எழுத்து வடிவங்கள் கற்றுக்கிட்டப்போ கிரிட் நோட்டு வந்து நான் உபயோகப்படுத்தினேன். அதாவது ஒரு எழுத்தையும் நான் ஒரு 100 முறையாவது நான் எழுதி பார்த்துருப்பேன். ஸோ அந்த நோட் புக்கோட ஒரு சின்ன வீடியோ கிளிப்பையும் நான் வந்து இந்த வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். பன்னிரெண்டாவது லெசன் 46 எழுத்துக்களையும் இன்னொரு முறை நான் வந்து எழுத போகிறேன். உச்சரிச்சுட்டே வந்து நான் எழுதுகிறேன். ஸோ முதலாவதாக போயின் அப்படின்னு சொல்லப்படுற உயிர் எழுத்து ஆ வரிசை. ஆ, இ, உ, ஏ, இறுதியாக ஓ. இதுக்கு பிறகு வர்றது எல்லாமே ஷீன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அதில் முதலாவதாக கா வரிசை. கா, கி, கு, கே, கோ. அடுத்ததாக சா வரிசை. சா, ஷி, சு, சே, சோ. அடுத்ததாக தா வரிசை. தா, சி, சு, தே, தோ. பிறகு நா வரிசை. ந, நீ, நு, நே, நோ. இதன் பிறகு ஹா வரிசை. ஹ, ஹி, ஃபு, ஹே, ஹோ. அடுத்ததாக மா வரிசை. மா, மீ, மு, மே, மோ. அதன் பிறகு யா வரிசை. யா வரிசையில் 3 எழுத்துக்கள் மட்டும்தான். யா, யு, யோ. இதன் பிறகு ரா வரிசை. ர, ரி, ரு, ரே அண்ட் ரோ. இதன் பிறகு வா வரிசை. வா வரிசையில் வெறும் 2 எழுத்து உச்சரிப்பு மட்டும்தான். வா, ஓ. ஸோ இறுதியாக தொக்குஷு ஓன் அப்படின்னு சொல்லப்படுற சிறப்பு சத்தம் அல்லது வந்து சிறப்பு எழுத்து அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இன். ஸோ ஆல்ரைட், அவ்வளோதான். இன்னொரு முறை வாசித்து காட்டிடுறேன். ஹ, இ, உ, ஏ, ஓ, கா, கி, கு, கே, கோ, சா, ஷி, சு, சே, சோ, தா, சி, சு, தே, தோ, நா, நீ, நு, நே, நோ, ஹா, ஹி, ஃபு, ஹே, ஹோ, மா, மீ, மு, மே, மோ, யா, யு, யோ, ரா, ரி, ரு, ரே, ரோ, வா, ஓ, இன். ஸோ இந்த எழுத்து வடிவமாக இருக்கட்டும் அல்லது வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட சவுண்ட்ஸுக்கு நான் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த எழுத்துக்கள்லாம் என்னால் கற்றுக்க முடியுமா, இந்த சவுண்ட்ஸ் என்னால் கற்றுக்க முடியுமா, அல்லது இந்த ஆர்டர் தான் எனக்கு மைண்டில் இருக்குமா அப்படின்லாம் வந்து ரொம்பவே குழப்பங்கள் இருந்தது. பட் ஆனால் ஓவர் த டைம் 2 months வந்து ஸ்பெண்ட் பண்ணேன் ஹிரகானா, கதகானா மற்றும்
அடிப்படை காஞ்சி வந்து கற்றுக்க. ஸோ இதெல்லாம் முடித்து பார்க்குறப்போ என்னால் வந்து எளிமையாக நினைவில் வச்சுக்க முடிஞ்சு. நான் போன வீடியோவிலே சொன்ன மாதிரி ஒரு சில தவறுகள் வந்து நானும் வந்து பண்ணியிருந்தேன். இதை வந்து எழுதும் பொழுது இன்னுமே கூட சில தவறுகள் வந்து இதில் இருக்கலாம். பட் ஆனால் ஸ்ட்ரோக் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நான் எழுதின இந்த எழுத்து வடிவத்தில் பெரிய தவறுகள் வந்து இருக்காது. பட் ஆனால் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வந்து வேறுபாடு இருக்கலாம். அதெல்லாம் வந்து ஒருத்தருக்கும் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும் இல்லைங்களா, அதன்படியான வந்து டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். மற்றபடி இதில் பெருசாக வேறு எதுவும் இருக்காது. ஸோ நீங்களும் வந்து நிறைய எழுதி பாருங்கள். அப்போ தான் வந்து ஸ்ட்ரோக் ஆர்டரை வந்து மெமரைஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ அடுத்ததாக இப்போது ஒரே மாதிரியாக இருக்கிற எழுத்து வடிவங்களை எழுதி அதை எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ முதலாவதாக ஆ மற்றும் ஓ. ஸோ இந்த அடிப்படை வடிவமே வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம் ஆரம்பத்தில் கற்றுக்கிறவங்களுக்கு. பட் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஜாப்பனீஸ் மொழியோட ஆ வந்து நம்ம தமிழ் மொழியோட கா மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து கொஞ்சம் வித்தியாசங்கள் வந்து இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கோடை விட இந்த நீளமான கோடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதன் பிறகு நம்ம காவுக்கு ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த எழுத்தில் வர்ற வளைவான கோடு வந்து இந்த மேல் இருக்கிற கோடோட டச் ஆகாது. ஸோ அது வந்து நம்ம கவனமாக பார்க்கணும். பட் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அதே சமயம் மறுபக்கம் ஓ பார்த்திங்கன்னா ஒரு கோடோடு ஆரம்பித்து ஓவோட வடிவத்திலேயே வந்து இருக்கும். இது நம்ம ஆவரிசை பார்க்குறப்போ கற்றுட்டு இருந்திருப்போம். ஸோ அதை வச்சு நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம். அண்ட் ஓவில் தான் வந்து இந்த ஒரு சின்ன கோடு மாதிரியான அமைப்பு வந்து வரும். ஸோ இதையும் வந்து மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கி, சா, அப்புறம் வந்து சி அப்படின்ற 3 எழுத்துக்கள். நான் 3ஐயும் எழுதி காட்டுறேன். கி, சா, சி. ஸோ முதலாவதாக கீ வந்து வலது கையில் கீயை ஹோல்ட் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதிலிருந்து இந்த 2 கோடுகளுக்கு பதிலாக ஒரு கோடு இருந்தால் அது வந்து சா. சி வந்து அதே சமயம் சா உடைய மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த விடுபட்ட வடிவம் வந்து இருக்காது, முழுமையாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஞாபகம் வச்சு இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து கே மற்றும் சே. கே, சே. ஸோ இந்த கே மற்றும் சேவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒற்றுமையும் இல்லாத மாதிரி இருக்கலாம். ஸோ இதில் இந்த கொக்கி மாதிரியான வடிவம் வந்து கேல இடது பக்கம் இருக்கும், அதே சமயம் சேல வந்து வலது பக்கம் இருக்கும். அண்ட் இந்த கேல வர்ற இந்த ஜே மாதிரியான அமைப்பு வந்து கொஞ்சமாக வளைஞ்சிருக்கும். இந்த பக்கம் வந்து முழுமையாக வளைஞ்சு பூர்த்தி அடைஞ்ச ஒரு வடிவம் மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் நான் நிறையவே வந்து தப்புகள் பண்ணியிருக்கேன். ஓவர் த பீரியட் தான் வந்து நான் இன்னும் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக வந்து தா மற்றும் ந. ஸோ தா பார்த்துருப்போம், டி மாதிரி போட்டுட்டு ஏக்கு பதிலாக இந்த இணையான ஒரு கோடு அப்படி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடும்படியாக இந்த வடிவம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே சமயம் நான் வந்து அதே டி மாதிரியான வடிவம் அண்ட் மேலே ஒரு அப்பாஸ்டஃபி மாதிரி அண்ட் தென் கீழே வந்து ஒரு வளைஞ்ச வடிவம். மற்றபடி இந்த நாவுக்கு வந்து நம்ம நன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அதன்படியும் கூட நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து நு மற்றும் மே. ஸோ நூ மற்றும் மே வந்து கிட்டத்தட்ட வடிவம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நூ அப்படின்றதுல வந்து இந்த நூடுல்ஸ்க்கு வர்ற அந்த வளைவான வடிவம் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இவை மட்டும்தான் இந்த நூவுக்கும் மேக்கும் உள்ள வந்து அடிப்படை வித்தியாசம். ஸோ அடுத்ததாக வந்து 3 எழுத்துக்கள். இவை தான் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும் பலருக்கும். முதலாவதாக நே, இரண்டாவதாக ரே, மூன்றாவதாக வா. ஸோ இந்த முதல் கோடு அண்ட் அந்த ஸ்டார்டிங் வடிவம் வந்து 3க்குமே ஒரே மாதிரி இருக்கும். பட் நேக்கு வந்து வளைவாக இந்த வடிவம் இருக்கும். ஏன்னா வந்து நேக்கோ அப்படின்னு பார்த்துருப்போம். நேக்கோனா பூனை, பூனைக்கு வால் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே சமயம் ரேக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஆரில் வந்து எப்படி வளைவான ஒரு வடிவம் வருமோ அதை ஒத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் ரே. அண்ட் வா வந்து தமிழோட வாவில் இருக்கிற அந்த வாவோட வளைவு மாதிரியான வடிவம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சு இந்த வாவை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நே, ரே, வா. ஸோ இந்த 3 எழுத்துக்களை இப்படி தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அடுத்ததாக ஹா மற்றும் ஹோ. இவை வந்து ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ஹாவில் ஒரே ஒரு கோடு இருக்கும், ஹோவில் வந்து 2 கோடு இருக்கும். ஸோ இவை தான் வந்து ஹா மற்றும் ஹோ அப்படின்றதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்ததும் இதே மாதிரி தான் மா மற்றும் மோ. ஸோ மா வந்து 2 கோடுகளில் ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கிற வடிவம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். முடிகிறப்ப மட்டும் ஒரு வளைவான வடிவம் மாவுக்கும் கொக்கி மாதிரியான வடிவம் வந்து மூக்கும் இருக்கும். அடுத்ததாக வந்து மீ மற்றும் மூ. மீயும் மூவும் எப்படி வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குழப்பம் வரலாம். ஸோ நான் வந்து மீயை இப்படி எழுதிட்டு இருந்தேன். அதே மாதிரி மூவை வந்து
இப்படி எழுதிட்டு இருந்தேன். ஸோ வந்து இந்த கிராஸ் வந்து எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான தவறுகள் வந்து இயல்பானது தான். அதை பார்த்து வந்து ரொம்ப பயந்துட வேண்டாம். ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பார்க்குறதன் மூலமாக வந்து நிறைய திருத்திக்க முடியும். ஸோ இறுதியாக வந்து ரூ மற்றும் ரோ. ஸோ இவையும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ரூ அப்படின்றதுல வந்து இந்த வளைவு வரும், ரோவில் வந்து வராது. ஸோ நம்ம தமிழ் ரூவோட கம்பேர் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அதை கூட நீங்களும் வந்து பொருத்தி இதை வந்து திருத்திக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். ஸோ இன்னொரு முறை வந்து நான் ஹிரகானா சார்ட், அதாவது கிஹோன் ஓனோட சார்ட்டை வந்து நான் உங்களுக்கு இன்னொரு முறை காட்டி அதிலிருந்து ஒரு முறை வாசித்து பார்த்துட்டு தட்டச்சு வடிவம் எப்படி இருக்குன்றதை முழுமையாக நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ வில் சி. ஆல்ரைட். ஸோ கிஹோன் ஓன் அப்படின்னு சொல்லப்படுற அடிப்படை சத்தம் 46, அதோட ஹிரகானா வடிவம் வந்து நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அதில் முதல் வரிசை வந்து போயின் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதற்கு கீழே இருக்கிற மொத்த வரிசைகளும் வந்து ஷீயின் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதிலும் குறிப்பாக இந்த இன் அப்படின்ற சத்தம் மட்டும் தொக்குஷு ஓன் அல்லது வந்து சிறப்பு சத்தம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஸோ இப்போ ஒன்று ஒன்றா வாசித்து பார்த்துடலாம். ஸோ முதல் வரிசை அ, இ, உ, ஏ, ஓ, கா, கி, கு, கே, கோ, சா, ஷி, சு, சே, சோ, தா, சி, சு, தே, தோ, நா, நீ, நு, நே, நோ, ஹா, ஹி, ஃபு, ஹே, ஹோ, மா, மீ, மு, மே, மோ, யா, யு, யோ, ரா, ரி, ரு, ரே, ரோ, வா, ஓ, இன். ஸோ இந்த கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கிற எழுத்து மட்டும்தான். ஸோ நம்ம எதிர்பார்க்குற வரிசையான அமைப்பு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் வந்து ஓவர் கம் பண்ணிட முடியும். ஸோ நிறைய பயிற்சி பண்ணுங்கள், எழுதி பாருங்கள், 5 வார்த்தைகளாக வந்து தினமும் படிங்க. வெறும் 10 நாளில் வந்து உங்களால் இந்த 46 எழுத்துக்களையும் வந்து மனப்பாடம் பண்ணிட முடியும். சத்தங்களையும் வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த அடிப்படை சத்தத்திலிருந்து பிறக்கும் அடுத்தடுத்த சத்தங்களை வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Bye.